ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்புள்ள பிதாவே, இதோ இந்த வருஷத்தின் முதல் நாளில் காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று கேட்போம் என்று தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கின்ற தம்முடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்தின் வெளிச்சத்தை நீர் காண்பிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டதாக. வந்திருக்கும் அனைவருக்கும் 2001 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மனமகிழ்ச்சியோடு புலியரங்கி திருச்சம் சார்பாக அனைவருக்குமாக கூறிக்கொள்கின்றேன். விசேஷமாக நம்முடைய மத்தியில் அநேக விருந்தினர்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களையும் புலியரங்கி திருச்சபை சார்பாக வாழ்த்தி வரவேற்பதோடு எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல் பேச்சுப்பாறை திருச்சபையிலிருந்து பிள்ளைகள் வந்திருக்கிறீர்கள், விசுவாச குடும்பங்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நல்ல நேரத்தில் நம்முடைய இந்த சிறப்பு ஆராதனையின் ஆரம்ப பாடலாக நாம் யாவரும் எழும்பி நின்று நம்முடைய கரங்களில் இருக்கும் பாடல் புஸ்தகத்தில் 493வது பாடலை பாடுவோம். பாடலின் 493வது பாடல். தோத்திரம் செய்வேனே, தோத்திரம் தோத்திரம் தோத்திரமே, துதிமிகு தேவா தோத்திரமே என்ற 493வது பாடலை யாரும் என்று பாடுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, துதிமிகு தேவா ஸ்தோத்திரமே, திருப்போல் கடந்தாண்டிலெல்லாம் நிமிஷமும் கருணையால் நீரம் காத்தீ. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, சோதனைகள் எமக்கு நேரிட்ட பல இடர்கள் அத்தனையும் எம்மை அணுகாமல் ஆதரித்தீர் பிழை நினையாமல். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, துதிமிகு தேவா ஸ்தோத்திரமே, ஆனந்தத்துடனே புது வருடம் ஆரம்பித்தோமே அவருடன். வானிலும் பொறுக்கே அவதரித்து பாதனை புகழ்வோம் நன்றியுடன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, துதிமிகு தேவா ஸ்தோத்திரமே, இப்போது ஆண்டினில் அடியார்க்கு மிக பல நன்மைகள் அனுக்கிரகித்து அப்பனை கிருபையின் சேட்டையின் கீழ் அற்புதமாய் அழைத்தாதரிப்பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, துதிமிகு தேவா ஸ்தோத்திரமே, யுத்தத்தில் முன் செல்ல வெகுவாய் ஆத்தும ஜெயங்கள் கொள்ள பக்தியாய் நடந்து நின் பாதை செல்ல
வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனம். எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த அருமையான 2021வது வருடத்தின் முதல் நாள் காலை வேளையிலே உம்மை நோக்கி கூப்பிடவும் உம்மை தொழுது கொள்ளவும்படியாக தந்த மாபெரும் கிருபைக்காக ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு கோடா கோடி சோஸ்திரம் அப்பா. 2020ஆம் ஆண்டு முழுவதும் எங்களை சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்தமைக்காக உமக்கு நன்றி அப்பா. எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தையும் வாக்கியத்தையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த வேளையிலும் விசேஷமாக தகப்பனே, இங்கு வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக ஆசீர்வதித்தாரும். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் தேவரீர் ஆசீர்வதித்தாரும் அப்பா. இந்த கூட்டத்தின் தொடக்கம் முதல் எங்கள் கூட இருந்து வழிநடத்தி வந்தமைக்காக உமக்கு நன்றி. நாங்கள் இப்போது சத்தியத்துக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். சத்தியத்தை தர இருக்கிற மகனை ஆசீர்வதித்தாரும். மகனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக இந்த புத்தாண்டின் வருஷத்தின் வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு நீர் தரும்படியாக நாங்கள் கெஞ்சி மண்டாடுகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் இங்கு வந்திருக்கும் யாருக்காவது ஏதேனும் ஒரு சூழ்நிலை காரணமாக பிரச்சனைகளோடு வந்திருப்பார்களானால் அவர்கள் இந்த இடத்தை விட்டு பிரிந்து செல்லும்போது உம்முடைய பெரிதான ஆசீர்வாதத்தை பெற்று செல்கிற பிள்ளைகளாக நாங்கள் காண ஆண்டவர் தாமே உதவி செய்யும் அப்பா. சோதனைக்குள் பிரவேசியாமல் பாதுகாத்துக்கொள்ளும். எங்களுடைய குற்றங்கள் குறைகள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தாரும். நாங்கள் 2020ஆம் ஆண்டிலே செய்த உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் நாங்கள் விட்டுவிட்டு ஆண்டவரே 2021ஆம் ஆண்டிலே நாங்கள் ஒரு புது பிள்ளைகளாக உம்முடைய வருகைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாக வளரும்படியாக கிருபை செய்யும். சோதனைக்குள் பிரவேசியாமல் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்திலே வந்திருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கிற ஒரு வசனத்தோடு இந்த நாளின் காணிக்கையை சேகரிக்க வேண்டுமென்று நான் விரும்புகின்றேன். சங்கீதம் 66வது சங்கீதத்தில் 12, 13, 14 வசனங்களை நாம் வாசிக்கலாம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். என் இக்கட்டில் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். தாவீது இங்கே சொல்லுகிறார், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து தந்த வேதத்திலே நான் மகிழ்வேன் அன்பு சொல்லுகிறார். விவித ஆச்சரியம் யாவினுள்ளே ஆச்சரியமே சென்னை நேசிக்கிறார். ஆனந்தமே நேசிக்கிறார், நேசிக்கிறார். நான் மறந்தோடினும் நேசித்தன்னை செஞ்ச இடம் வந்து தேடுகிறார். மீண்டும் நினைத்தவனே தன்னை ஆண்டவர் அண்டுவே நேசிக்கிறார்.
நேசிக்கிறார் நேசிக்கிறார் ஆனந்தம் இயேசு நேசிக்கிறார் நேசிக்கிறார் என்னையும் மகாராஜர் வானுயர் தோற்றத்திலே கீதமிதே என்று பாடிக்கொள்வேன் என் துதி நித்திய காலத்திலே ஆச்சரியமே சென்னை நேசிக்கிறார் ஆனந்தமே இயேசு நேசிக்கிறார் 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 ஆனந்தமே இயேசு நேசிக்கிறார் நேசிக்கிறார் என்னையும் நேசிக்கிறார் நானும் நேசிக்கிறேன் மீட்க வந்த துவம் நேசிக்கிறார் சாவு மரத்தில் நேசம் கண்டேன் நிச்சயமே சென்னை நேசிக்கிறார் ஆனந்தமே இயேசு நேசிக்கிறார் 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 ஆனந்தமே இயேசு நேசிக்கிறார் நேசிக்கிறார் என்னையும் ஆனந்தந்த வேதத்திலே நான் மகிழ்வேன் அன்பு சொல்லுகிறார் விவித ஆச்சரியம் யாவினுள்ளே ஆச்சரியம் இயேசுவை நேசிக்கிறார் ஆனந்தம் இயேசு நேசிக்கிறார் 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 ஆனந்தம் இயேசு நேசிக்கிறார் நேசிக்கிறார் என்னையும் நான் மறந்தோடினும் நேசித்தன்னை சென்ற இடம் வந்து தேடுகிறார் மீண்டும் நினைத்தவர் நேசம் தன்னை ஆண்டவர் அன்புவே நேசிக்கிறார் ஆனந்தம் இயேசு நேசிக்கிறார் 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 ஆனந்தம் இயேசு நேசிக்கிறார் நேசிக்கிறார் என்னையும் மகாராஜர் வானுயர் தோற்றத்திலே கீதமிதே என்று பாடிக்கொள்வேன் என் துதி நித்திய காலத்திலே ஆச்சரியமே சென்னை நேசிக்கிறார் ஆனந்தமே இயேசு நேசிக்கிறார் 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 ஆனந்தமே இயேசு நேசிக்கிறார் நேசிக்கிறார் என்னையும் நேசிக்கிறார் நானும் நேசிக்கிறேன் மீட்க வந்த துவம் நேசிக்கிறார் சாவு மரத்தில் நேசம் கண்டேன் நிச்சயமே சென்னை நேசிக்கிறார் ஆனந்தம் இயேசு நேசிக்கிறார் 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 ஆனந்தம் இயேசு நேசிக்கிறார் நேசிக்கிறார் என்னையும் நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்திலே பொருத்தனைகளோடு கூட நாம் செலுத்தப்பட்ட காணிக்கைகளை தேவன் அங்கீகரிக்கும்படியாக முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்வோம். ஆசீர்வாதம் தேடிதோ வந்து நிற்கிறேன்
துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்புள்ள பிதாவே, இதோ நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே வெறும் கைகளோடு கூட நாங்கள் வராமல், ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த சம்பாத்தியத்தில், நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களிலே, தேவ சமூகத்திலே நாங்கள் உம்மிடத்திலிருந்து வாங்கி உம்மிடத்திலே நாங்கள் கொடுக்கும்படியாக எங்களுக்கு ஒரு உரிமையை நீர் இந்த நாளிலே நீர் கட்டளையிட்டிருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே அருமையான தம்முடைய பிள்ளைகள் எந்த பகுதியிலிருந்து இந்த காணிக்கைகளை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, படைத்திருக்கிறார்களோ, அந்த இடத்தை ஆண்டவர் பரலோகத்தின் பொக்கிஷத்தால் நிரப்ப வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அன்புள்ள தேவனே, தம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட வண்ணமாக கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். அதனுடைய அனுபவத்தையும் ஆசீர்வாதங்களையும் இரட்டிப்பாக அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் எங்களுக்கு கிருபைகளை தாரும் ஆண்டவரே. இதோ தம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சன்னிதானத்திலே வெறுமையோடு கூட வந்திருக்கலாம், ஆனால் திரும்பி செல்லும் பொழுது நிறைவான ஆசீர்வாதங்களோடு கூட இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல ஆண்டவர் எங்களுக்கு கிருபைகளை தாரும் ஆண்டவரே. ஒருவேளை மனிதர்களுடைய பார்வையில் நான் கொஞ்சம் வைத்திருக்கிறேன் என்று எண்ணி வருத்தத்தோடு கூட நிற்கலாம், ஆனால் தேவ பார்வையில் அது விலையேற பெற்றது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காணிக்கைகளையும் ஆண்டவர் அங்கீகரித்தருளும் ஆண்டவரே. தூர தேசத்தில் இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு பிள்ளைகளோடு கூட உம்முடைய தேவக்கரம் இருக்கட்டும் ஆண்டவர். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களிடத்திலிருந்தெல்லாம் நாங்கள் எப்பொழுது நல்ல செய்திகளை கேட்கும்படியாய் ஆண்டவர் எங்களுக்கு கிருபைகளை தாரும் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் அருமையான இந்த இடத்துல கூடுகி இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இந்த காணிக்கைகளோடு அவருடைய இருதயங்களையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் காணிக்கையாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். எங்களை அங்கீகரியும் ஆண்டவர், எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது முழுமையான ஆசீர்வாதங்களோடு கூட கடந்து செல்ல ஆண்டவர் இந்த பொருட்களை ஆசீர்வதியும், இந்த காணிக்கைகளை ஆண்டவர் ஆசீர்வதியும். தியாக பலிகளோடு இந்த திருச்சபைக்கு என்று செய்த ஒவ்வொரு ஒத்துழைப்புகளையும் ஆண்டவர் அங்கீகரியும் ஆண்டவரே. இந்த திருச்சபைக்கென்று தம்முடைய பிள்ளைகள் உண்டியல் காணிக்கைகள், வரிகள், பல காணிக்கைகளை கொடுத்து திருச்சபையை தாங்கின ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். நிறைவான ஆசீர்வாதத்தால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். இந்த நேரத்தில் ஒரு சிறப்பு பாடல் வாலிபர்கள் எல்லாரும் சேர்ந்து நமக்கு ஒரு சிறப்பு பாடல் ஒன்றை நமக்கு இப்பொழுது கொடுப்பார்கள். பயபக்தியோடு தேவ சிந்தையோடு கூட அந்த பாடல் வரிகளை நாம் கவனிப்போம். ஆண்டவர் இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. வாலிபர்கள் எல்லாரும் முன்பாக வந்து பயபக்தியோடு கூட இந்த பாடலை நாம் பாடுவோம். புதிய ஆண்டுக்குள்ளாய் நடத்தி வந்தீரே, புத்தம் புதிய மனுஷனாக மாற்றி விட்டீரே. என்னை புத்தம் புதிய ஆண்டுக்குள்ளாய் நடத்தி வந்தீரே. நன்றியோடு உம்மை நான் பாடிடுவேன், நாள்தோறும் உம்மை நான் போற்றிடுவேன். நன்றியோடு உம்மை நான் பாடிடுவேன், நாள்தோறும் உம்மை நான் போற்றிடுவேன். புதிய மனுஷனாக மாற்றி விட்டீரே. என்னை புத்தம் புதிய ஆண்டுக்குள்ளாய் நடத்தி வந்தீரே. நன்மையும் கிருபையும் என் வாழ்விலே தொடருதே தொடருதே தொடருகின்றதே. நன்மையும் கிருபையும் என் வாழ்விலே
மாற்றி விட்டீரே. கழுகுக்கு சமமாக என் வாழ்க்கையை மாற்றி விட்டீரே. நன்றியோடு உம்மை நான் பாடிடுவேன், நாள்தோறும் உம்மை நான் போற்றிடுவேன். நன்றியோடு உம்மை நான் பாடிடுவேன், நாள்தோறும் உம்மை நான் போற்றிடுவேன். புத்தம் புதிய மனுஷனாக மாற்றி விட்டீரே. என்னை புத்தம் புதிய ஆண்டுக்குள்ளாய் நடத்தி வந்தீரே. புத்தம் புதிய மனுஷனாக மாற்றி விட்டீரே. என்னை புத்தம் புதிய ஆண்டுக்குள்ளாய் நடத்தி வந்தீரே. ஆசீர்வதித்து வருங்காலத்தில் தூண்களாய் விளங்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆண்டவர் அவர்களை பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க
பிள்ளையே தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. திருச்சபையின் பெரியவர்கள் ஒரு சிலர் மிக சிறப்பாக தன்னுடைய பாடல் வரிகளை பாடி தேவனுடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். நான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக அவருடைய குடும்பங்களை கர்த்தர் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் இந்த 2021 ஆண்டின் முதல் நாளில் உங்களோடு கூட தேவ சமூகத்தில் நான் காத்திருந்து எடுத்த ஒரு வசனம். ஒருவேளை நீங்கள் எப்பொழுதும் இது வாசித்ததாக இருக்கலாம், ஆனாலும் ஒரு லட்சியத்தோடு ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்ற அந்த நுணுக்கத்தோடு ஆண்டவருடைய வல்லமையான கரம் தம்முடைய பிள்ளையை தாங்க வேண்டும் என்று ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இந்த எரேமியா 33வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த வசனத்தை நாம் தியானம் செய்வதற்கு முன்பதாக தேவனுடைய பாதத்தில் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்புள்ள பிதாவே, இதோ உம்முடைய சன்னிதானத்திலே உம்முடைய பாதத்திலே காலை நேரத்திலே அமர்ந்திருக்கின்ற தம்முடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்தின் மன்னாவால் நீர் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எழுதி கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் எங்களோடு கூட நீர் பேச வேண்டும் என்று அருமைநாதர் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எரேமியா 33:3 அதிலே நான் எடுத்துக்கொண்ட பகுதி என்னவென்றால், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இன்னைக்கு காலை நேரத்தில் இங்கே வந்திருக்கின்ற எல்லாரையும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுடைய தாயின் கருவில் வெளிப்பட்ட அந்த நாளிலிருந்து இந்த நாளிலே நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அமர்ந்திருப்பீர்களா, இல்லை நாம் இப்படி இருப்போம் என்று நீங்கள் ஏதாவது தொகுத்து வைத்து எழுதி வைத்தீர்களா என்றால் இல்லை. தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு அறிவிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு லட்சியம் நமக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அந்த லட்சியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அந்த லட்சியத்தின் அடிப்படையில் அந்த பரலோகத்தின் தேவனுடைய சமூகத்தில் அந்த லட்சியத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்தால் ஆண்டவர் அந்த லட்சியத்தை ஆண்டவர் அடையும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வார். பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எழுதும் பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இங்கே நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பில் பந்தய பொருளுக்காக
லக்கை நோக்கி நான் என்ன செய்கிறேன்? தொடர்கிறேன். பவுல் ஒரு லக்கை அவர் வைத்திருந்தார். அந்த பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை அவர் வகுத்து வைத்திருந்தார். அந்த திட்டத்தின்படி நடக்க வேண்டும் என்ற அந்த லக்கை நோக்கி அவர் என்ன செய்தார்? போய்கொண்டே இருந்தார். உண்மையிலேயே ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்து வகுத்து செல்லும் பொழுது நமக்கு எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை நம்முடைய பயணத்தில் தேவன் என்ன செய்வார்? நமக்கு அறிவிப்பார். நம்முடைய பயணத்தின் தொடர்ந்து நடக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட என்ன செய்வார்? பேசுவார், அவர் அறிவிப்பார். அதுல சந்தேகமே இல்லை. பவுலுடைய வாழ்க்கையிலே நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். அதே அதிகாரத்தில் 11வது வசனத்தை நாம் அங்கே வாசிக்கலாம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் இரு என்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று அவர் விட்டு குப்பையுமாய் அவர் எண்ணி எல்லாவற்றையும் விட்டார். அந்த லக்க நோக்கி போகும் பொழுது எல்லாத்தையும் அவர் விட்டுறாரு. அவருடைய பயணம் பாருங்க, மிக அருமையான ஒரு பயணம், அற்புதமான ஒரு பயணம். இந்த உலகம் என்பது அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்க வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன், குப்பையாக நான் எண்ணி நான் வைத்திருந்த அந்த லக்கை நோக்கி அவர் அடைகிறேன், லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். எந்த திசை பார்த்தாலும் அழகாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த லக்கு என்ன இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் நமக்கு அறிவித்த அந்த லக்கு அடையும் வரையிலும் எதையும் என்ன செய்யக்கூடாது என்றால் அதை பார்க்க கூடாது. நம்ம இன்னைக்கு இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது ஒரு வழிபோக்கன் போலதான் ஆண்டவர் இந்த உலகத்தில் தேவன் என்ன செய்திருக்கிறார் தம்மையா? நமக்கு குடியிருப்பதற்காக இந்த உலகத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் அவருடைய நாமத்திற்கு மகிமையாக குடியிருந்து அவரை மகிமைப்படுத்துவதற்காக ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு வல்லமையான அனுபவங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறபடியினாலே நம்முடைய ஒரு பயணம் அந்த பரலோகத்தை நோக்கி நாம் பயணம் செய்கிறோம் என்று நீங்கள் நினைத்து உங்களுடைய ஓட்டத்தை நீங்கள் ஓட வேண்டும். அப்பொழுது தேவன் உனக்கு அறியாததோ உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? அறிவிப்பார். ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆண்டவர் அழைத்தார். அவருடைய பரம ரகசியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த சிநேகிதனுக்கு ஆண்டவர் அறிவித்தார். என்ன அறிவித்தார் என்று நாம் அங்கே பார்ப்போமேயானால், பரிசுத்த வேதாகமத்தில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, ஆதியாகம புத்தகத்திற்கு உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்ப வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். 12வது அதிகாரத்திற்கு உங்களுடைய கவனத்தை திருப்பி அங்கே நீங்கள் வாசிக்கலாம். 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. ஆண்டவர் ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்கே பார்க்கிறார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ என்று ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அந்த பரம தேசத்திற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். விட வேண்டியவைகளை விட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் அழைக்கிற தேசத்திற்கு உண்மையாக நாம் செல்வோமையானால், அந்த ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? வாசியுங்கள். 2வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உனக்கு ஒரு லட்சியத்தோடு உன்னை நான் வைத்திருக்கிறேன். அந்த லட்சியத்தை போய் நீ அடைவதற்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாயானால், ஆண்டவர் உன்னை பார்த்து சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை
ஆண்டவர் பார்த்து உன்னுடைய தேசத்தை எல்லாம் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஆபிரகாம் எப்படி அவர் போனார் தெரியுமா? பரிசுத்த வேதாகமத்தில் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நாம் 11வது அதிகாரத்திற்கு உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்பும் பொழுது 8வது வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தாம் போகும் படம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். ஆண்டவர் அவரை அழைத்த பொழுது தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் அவர் புறப்பட்டு அவர் போனார் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் அவருடைய சொல்லுக்கும் அவர் கீழ்ப்படிந்து ஆண்டவர் அழைத்த மாத்திரத்தில் அவர் போகும் பொழுது அவருடைய வழியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அறியாததும் எட்டாததுமான வழிகளை கர்த்தர் அந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் காண்பித்தார். உண்மையிலேயே அனுபவங்கள் ஏராளம். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அவருடைய லட்சியத்தை பாருங்க. ஆபிரகாமுடைய லட்சியம், அவர் எதுக்காக கீழ்ப்படிந்தார், எதற்காக அவர் போனார், எங்கே போனார், எப்படி போனார்? 10வது வசனம், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்காக அவன் காத்திருந்தான். ஆபிரகாம் என்ன செய்கிறான் என்றால், ஆண்டவர் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்காக அவன் காத்திருந்தான். ஆண்டவர் சொன்னாரு, கீழ்ப்படிந்தார். எதற்காக அப்படின்னா, அந்த அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்காக அவன் காத்திருந்தான். ஆண்டவர் கட்டிய அஸ்திபாரம் உள்ள நகரம், அந்த ராஜ்யத்தை போய் அடைய வேண்டும், அந்த லெக்கை போய் அடைய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவர் என்ன செய்தார்? அவர் கீழ்ப்படிந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆபிரகாமினுடைய அனுபவங்களை நீங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது அவனை ஆண்டவர் பெரிய ஜாதியாய் நான் உன்னை மாற்றுவேன். ஒரு குழந்தைக்காக தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அழுது கண்ணீர் விட்ட தம்பதியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஆனால் அந்த தம்பதியை அவர்களுக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் அறிவித்தார். என்ன அப்படின்னு சொன்னா, வானத்தில் நட்சத்திரங்களை போல கடற்கரையின் மணல்கரை அளக்கக்கூடுமானால் உன் சந்ததியை அளக்கக்கூடும் என்று சொன்னார். வானத்தின் சந்ததியை, வானத்தின் நட்சத்திரங்களை நாம் எண்ண முடியுமா? கடற்கரை கரையில் இருக்கக்கூடிய கடல் மணல்களை நம்மால் அளக்க முடியுமா? அந்த அளவிற்கு உன்னுடைய சந்ததியை நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் அங்கே அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அந்த ஆபிரகாமுக்கு சொன்னார். நடந்தது. எனக்கு இன்றைக்கும் விசுவாசிகளின் தகப்பன் யார் என்றால் அதே ஆபிரகாம். ஆபிரகாமின் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவர் இந்த புது வருஷத்துல 1ஆம் தேதியில கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் உனக்கு அறிவிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவைகளை கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டுவார். அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது, அந்த லெக்கை நீங்களும் நோக்கி நடக்கும் பொழுது, தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஒருவேளை நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் எப்பொழுது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் அதற்கு அப்புறம் என்ன அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு சிறுவர்களாக இருந்தாலும், வாலிபர்களாக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு வரைபடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த வரைபடம் எப்படி தெரியுமா? அருமையான வரைபடம், அற்புதமான வரைபடம். என்றைக்கு உன்னுடைய தாயின் கருவில நீ ஜெயித்தாயோ அன்றைக்கே பரலோகத்தின் தேவன் தம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் உன்னுடைய பெயர்களை எழுதும் பொழுது ஆண்டவர் உன்னுடைய வரைபடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், உன்னை இப்படிதான் வைக்க வேண்டும் என்று. ஆனால் அவருடைய வரைபடம் உன்னதமான வரைபடங்க. உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு ஆண்டவர் வரையப்பட்ட அந்த வரைபடம். ஆனால் அந்த திட்டத்தை போய் அடைவதற்கு, ஆண்டவர் வைத்திருந்த அந்த லட்சியத்தை போய் அடைவதற்கு நான் பாத்திரவானாக இல்லை. அதுதான்
நான் பாத்திரவானாக இல்லாததுனாலே தான் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், இப்படி இருக்கிறோம். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவருக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்து தேவ பக்தியோடு கூட ஆபிரகாம் எப்படி கர்த்தருக்கு சொல்க்கு கீழ்ப்படிந்து பிரமாணத்திற்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தாரோ அப்படி நடக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரோ அதே போல நம்மையும் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம இன்னைக்கு தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், காத்து இருக்க வேண்டும். நம்முடைய லட்சியம் எல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை போய் அடைய வேண்டும். இந்த உலகம் ஒரு வாடகையான ஒரு வீடு தானே, இந்த உலகம் தானே. ஒரு நாள் இவைகளை எல்லாம் விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும், போக வேண்டும். பயணிக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே இருந்து பூனா போகிறார்கள், பாம்பே செல்கிறார்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே இருந்து போயிட்டு அவங்க திரும்பி என்ன செய்யணும், வரணும். பயணத்தின் போது அவர்கள் என்ன செய்வார்கள், தேவையான பொருட்கள் மட்டும்தான் எடுத்து செல்வார்கள். அப்படியே வீட்டை தூக்கி கொண்டு போக முடியாது, அந்த இடத்தை அப்படியே தூக்கி கொண்டு போக முடியாது. இந்த உலகத்தில் பயணம் செய்கிற நீங்கள் பரலோகத்தை போய் அடைய வேண்டும் என்ற அந்த லட்சியத்தோடு கர்த்தர் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்று நீங்கள் அந்த கவனத்தோடு கூட இருக்கும் பொழுது இந்த உலகத்தை எல்லாம் தூக்கிட்டு போனோம் அப்படின்னா அது நடக்காதுங்க. உலகத்தில் பல காரியங்கள் இருக்கதான் செய்யும். பூனா வரைக்கும் போறாங்க, பாம்பே வரைக்கும் போறாங்க அப்படின்னு சொன்னா ட்ரெயின்ல 2 பக்கம் உட்காரும் பொழுது அருமையான நல்ல இடங்கள் எல்லாம் தெரியதான் செய்யும். பச்சை பசலன்னு தெரியும், கண்ணுக்கு கவர்ச்சியான பொருட்கள் எல்லாம் தெரியும், அருமையான காட்சிகள் எல்லாம் நம்மளுக்கு தெரியுது. உடனே இறங்கிடுவாங்களா தெரிஞ்ச உடனே? ஆஹா, நான் எடுத்து டிக்கெட் எங்க அப்படின்னா அங்க போய் இறங்குறது வரைக்கும் எதை பார்த்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க தான் செய்ய முடியும், அனுபவிக்க முடியாது இல்லையா? எப்படி பாருங்க, அதே போல நாம் லக்கை நோக்கி அடைகிறோம், அந்த பிரயாணத்தை போய் செய்கிறோம் என்றால் இந்த உலகத்தில் நாம் பயணிக்கிற பொழுது அநேக காரியங்களை உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக சாத்தான் கொண்டு வந்து நிறுத்துவார். அநேக ஆபத்துகள் வரலாம், அனைத்து ஆக்சிடென்ட்கள் வரலாம். எப்படி வந்தாலும் நம்முடைய பிரயாணத்தை இன்றைக்கு நாம் நிறுத்தி விடுவோமா? நிறுத்தி விடவே மாட்டோம், தொடர்வோம் நம்முடைய பிரயாணத்தை. அதே போலத்தான் இந்த உலகத்திலே தேவனுக்கென்று அர்ப்பணித்த தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு லக்கை வைத்து பரலோகத்தின் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்காக நீங்கள் காத்திருந்து அந்த பயணத்தை நீங்கள் தொடர்வீர்களே ஆனால் ஆண்டவர் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் உனக்கு என்ன செய்வார், அறிவிப்பார். கண்டிப்பாக தேவன் என்ன செய்வார், அறிவிப்பார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்க முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இங்கே நாம் வாசிக்கிறோம் இன்னொரு பகுதியில் பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 37வது அதிகாரத்திற்கு உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்பினால் அங்கே 2வது வசனத்தை நாம் அங்கே வாசிக்கலாம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். போதும், யோசேப்பு யாக்கோபுடைய குமாரன். அந்த யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். 17 வயதில் தன்னுடைய சகோதரனோடு கூட ஆடுகளை அவன் என்ன செய்திருந்தான், மேய்த்துக் கொண்டிருந்தான். ஒரு அருமையான வாலிபன். பரிசுத்த வேதாகமத்தில் அவரை போல ஒரு பரிசுத்தமான யோசேப்பை நாம் பார்க்க முடியாது. வாலிப பருவம் ஒரு துடுக்கான பருவம். அந்த துடுக்கான பருவத்தில், அந்த துடுக்கான வாலிப பருவத்தில் பரலோகத்தின் தேவன் அந்த யோசேப்போடு அறிமுகமானார். பரலோகத்தின் தேவன் தரிசனமானார். யாரோடு என்றால் யோசேப்போடு ஆண்டவர் தரிசனமானார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த தரிசனங்களை அவர் பார்க்கும் பொழுது அந்த தரிசனம் என்ன தெரியுமா? அங்கே நாம் வாசிக்கலாம். ஆதியாகம புத்தகத்தில் 37வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை நாம் அங்கே வாசிக்கலாம். அங்கே 6வது வசனத்தை வாசியுங்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். வாசியுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றிலும் வணங்கி நின்றது. பாருங்கள்,
அருமையான ஒரு வசனம். என்ன சொல்லுது அப்படின்னா, உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். யோசேப்பை பார்த்து 17 வயசுல ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எதிர்காலத்தின் அறிவிப்பு, எதிர்காலத்தின் வாழ்க்கையின் நுனிப்பான கவனத்தை அங்கே செலுத்தப்படுகிறது. ஆண்டவர் அந்த யோசேப்பை பார்த்து சொன்னார். என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, நாம் எல்லாரும் வயல் அறுத்து கொண்டு இருக்கின்ற பொழுது, அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டுகள் வந்தோம், நிமிர்ந்து நின்றது. என்னை சுற்றிலும் என்ன செய்தார்கள்? வளைந்து கொண்டிருந்தார்கள். அந்த அரிக்கட்டுகள் என்னை சுற்றிலும் இருந்தது. என்னுடைய அரிக்கட்டு மட்டும் என்ன செய்தது? நிமிர்ந்து நின்றது. உடனே அங்கே 8வது வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்கள். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தம், அவன் வார்த்தைகளின் நிமித்தமோ இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஒரு தரிசனம். யாருக்கு? யோசேப்புக்கு 17 வயதுல ஒரு தரிசனம். நீ நிமிர்ந்து நிற்பாய், உன்னை சுற்றிலும் என்ன செய்வார்கள்? உன்னுடைய சகோதரர்கள் என்ன செய்வார்கள்? நிற்பார்கள், பணிந்து நிற்பார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு தரிசனம்! நாம் அறியாததும் எட்டாததுமான ஒரு தரிசனம் பாருங்க. இன்னும் ஒரு அறிவிப்பை ஆண்டவர் கொடுத்தார். 9வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். அவர் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இப்ப என்ன அப்படின்னா, அங்கே நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அது சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கி நின்றது. இதுல யாக்கோபு அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதில் வல்லவர் என்பதை நான் புரிந்திருக்கிறேன். அங்கே 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்ன பொழுது, அவன் தகப்பன் அவரை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டார்கள். எப்போ? 17 வயசுல நடக்கிற ஒரு சம்பவம். 17 வயசுல நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஒரு தரிசனத்தை ஆண்டவர் யோசேப்புக்கு கொண்டு வருகிறார். என்ன கொண்டு வந்தார் பாத்தீங்களா? சூரியனும் சந்திரனோ 11 நட்சத்திரங்களோ என்ன செய்கிறது? என்னை உடைந்து நிற்கிறது, வணங்கி நிற்கிறது அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அப்பாவுக்கு கோபம் வந்துச்சு, அம்மாவுக்கு வேகம் வந்தது, பிள்ளைகளுக்கு ஆத்திரம் வந்தது. என்ன, நம்ம எல்லாரும் உன்னை நான் வணங்கி நிற்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துச்சு. சரி, ஒருவேளை சொப்பனம் கண்ட யோசேப்பு கூட இதை நினைச்சிருக்கலாம். ஆனா கொஞ்ச நேரத்தில் பாருங்க, அந்த சகோதரர்களை இவனை தூக்கி ஒரு குழியில தூக்கி போட்டாங்க. குழியில தூக்கி போட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்பாட்ட போயிட்டு, ஒரு கொடிய மிருகம் என்ன செய்திருச்சு? அடிச்சிருச்சு. அந்த தகப்பனார் அவனுக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு பலவர் நாங்கி, அவனை நேசித்தபடியினாலே தன் தகப்பன் அவனுக்கு கொடுத்த அந்த பலவர் நாங்கியில ரத்தத்தை தோய்த்து கொண்டு போய் கொடுத்தார்கள். இப்ப பாருங்க, சரி, அங்க தூக்கி போட்டத அங்க என்ன செய்யறோம் அப்படின்னா, அங்கே வழிபோக்கர்களாய் வந்த அவர்களிடத்துல 20 வெள்ளிக்காசுக்கு அதிலிருந்து தூக்கி என்ன செய்தார்கள்? விற்று போட்டார்கள். அதிலிருந்து அங்கே போத்திபாருடைய வீட்டிலே போகிறான். அங்கே நடைபெற்ற நிகழ்ச்சிகளை அவன் வெற்றி பெறுகிறான். ஆனால் நீதியின் நிமித்தமாக துன்பப்படுகிற பொழுது சிறைச்சாலையில் போய் என்ன செய்கிறான்? அங்கே அவதிப்படுகிறான். இப்ப யோசிங்க, அந்த ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிற சகோதரர்களுக்காக உணவுகளை கொண்டு போதும் பொழுது பரியாசம் பண்ணினார்கள், திட்டினார்கள், அவமானப்படுத்தினார்கள், என்னெல்லாம் பண்ணினார்கள். அதுமா உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி குழியில தூக்கி போட்டார்கள். அதுவும் விடுதில்ல, இனி நீ இதுல இருந்து பிழைச்சிருவா அப்படின்னு சொல்லி அவனை 20 வெள்ளிக்காசுக்கு உதவாத காசாக, சல்லி காசாக நினைத்து அவனை விற்று போட்டார்கள். சகோதர பாசம், சகோதர பாசம் கொஞ்சம் கூட இல்லை, எல்லளவு கூட இல்லை.
அவனை தூக்கி என்ன செய்தார்கள்? குழியில் போட்டார்கள். என்னுடைய சகோதரன் என்ற ஒரு பாசம் அவனுக்கு இருந்ததா? என்னுடைய அப்பாவுக்கு பிறந்த ஒரு பிள்ளை என்பத ஒரு பாசம் அவனுக்கு இருந்ததா? குழியில் தூக்கி போட்டார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்று போட்டார்கள். இப்ப கொஞ்சம் யோசிங்க, தான் கண்ட சொப்பனத்தினுடைய அர்த்தம் என்ன என்று அவன் புரிந்திருந்தால் இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் வரும்போது என்ன யோசித்திருப்போம்? ஆண்டவர் உங்களை பார்த்து அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லி யோசேப்புக்கு ஆண்டவர் அறிவித்தார். ஆனால் இடையில நடக்கக்கூடிய அந்த விபத்துக்களை பார்த்தீர்களா? விபத்துக்களை பார்த்தீர்களா? அவருடைய பயணம் ஒரு லெக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் நடைபெறுகிற விபத்துக்களை பாருங்கள். அவனுக்கு நடைபெறக்கூடிய ஒரு போராட்டத்தின் குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை எண்ணி பாருங்கள். ஆஹா, எவ்வளவு பிரச்சனை! ஆனால் யோசேப்பு மேல ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு அடுத்தால இங்கே போத்திபாருடைய வீட்டிலே வருகிறான். அங்க ஒரு பெரிய பிரச்சனை. அந்த இடத்துலயோ இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் பாவம் செய்வது எப்படி? தேவ சமூகத்தில் ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பொழுதில இப்படிப்பட்ட பாவத்தை செய்வதற்கு எல்லாரும் துணிவார்கள், எதையும் பார்க்க மாட்டார்கள். ஆனால் பரலோகத்தின் தேவனால் உருவாக்கப்பட்ட பயபக்தியுள்ள யோசேப்பை யோசித்து பார்க்கிறார். இத்தனை பொல்லாங்கான பாவத்தை செய்வது எப்படி அப்படின்னு ஒரு தீர்மானம். பாருங்க, அந்த இடத்துல இருந்து அந்த நீதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த பொழுது கூட தவறான பழிகளை அவனை தூக்கி போட்டதினாலே சிறைச்சாலையின் வாசத்தை அவன் போய் அடைய நேர்ந்தது. இப்ப யோசித்து பாருங்க, உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து ஒரு தரிசனத்தை கொடுத்தாரே, தரிசனம் குழியில் போட்டது. தரிசனம் அவனை சிறைச்சாலையில அடைக்கப்பட்டது. ஆனா இப்ப அந்த தரிசனத்தை அவன் யோசித்து பார்த்தானா, நீங்களும் நானும் யோசித்தோம்னா, இப்படிதான் ஆண்டவர் செய்வாரு, சொல்லுவாரு ஒண்ணு, செய்வாரு ஒண்ணு அப்படின்னு நாம நினைப்போம். விபத்துக்கள் வரும். அதான் நான் சொன்னேன், நம்முடைய இலக்கை நோக்கி பயணத்தை தொடரும் போது பல விபத்துக்கள் வந்தாலும், பல சோதனைகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் பயணத்தை விடுவதில்லை. நாம் சேர வேண்டிய இடத்தை போய் சேரும் வரையிலும் நாம் செய்ய வேண்டிய அந்த பாரத்தோடு, அந்த விசேஷித்த அந்த நோக்கத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் பிடித்து நிற்போம் அல்லவா? பிடித்து யோசித்து பாருங்க, பயணத்தை விட மாட்டோம். போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு லக்கு நமக்குள்ள இருக்கணும். இப்போ அங்கெல்லாம் போயாச்சு, சிறைச்சாலையின் அனுபவங்களை எல்லாம் எண்ணி பார்க்கிறான். அங்கேயும் ஒரு தரிசனம். அந்த தரிசனம் கிடைச்சி, ஆனா விடுவிக்கப்பட்டான். அவன் போயிட்டான். அவன் போய் சந்தோஷமாய் அவன் காணப்படுகிறான். இன்னொரு நாள் தரிசனம் ராஜாவுக்கு. அந்த தரிசனத்தை சொல்லுவதற்கு யாரும் இல்லை. அப்பொழுதுதான் அவனுக்கு ஞாபகம் வருகிறது, இங்கே சிறைச்சாலையில் ஒருத்தனை நாம் பார்த்தோம் அல்லவா? பாருங்க, அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள். நீங்க யோசித்து பாருங்க, இதெல்லாம் நம்ம நினைச்ச ஒரு நாடகம் கூட போட முடியாது, ஒரு கதை வாசகம் கூட எழுத முடியாதுங்க. ஆண்டவர் அப்படி அழகாக துல்லியமாக யோசேப்பை ஆண்டவர் நடத்தி வந்த அனுபவங்களை எண்ணி பாருங்கள், கடந்து வந்த பாதைகளை எண்ணி பாருங்கள். தூக்கி நிறுத்தினார் எகிப்தின் ராஜா. அவனை சிங்காசனத்தில் அவனை தூக்கி வைத்து நிறுத்தின அனுபவங்களை எண்ணி பாருங்கள். அங்கே ஆதியாகம புஸ்தகத்தில் 41வது அதிகாரம் 41வது வசனத்தை நாம் அங்கே வாசிக்கலாம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொன்னான். அவனை என்ன செய்கிறான் என்றால், ஆண்டவர் எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை என்ன செய்கிறார்? அதிகாரியாக ஆண்டவர் வைக்கிறார். அதிகாரி ஒரு ஆளுக்கு இல்ல, ஒரு இடத்திற்கு அல்ல, ஒரு மாவட்டத்திற்கு அல்ல, தேசத்திற்கே அவனை என்ன செய்கிறார்? இந்த நிமிடங்கள் சிலருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதை சொல்லி நன்றி சொல்லி நாம் ஆராதனை முடித்துக்கொள்ள பிரயாசப்படுவோம். நம்முடைய இந்த சிறப்பான ஆராதனைக்கு அநேக பேர் தங்களை சிறப்பாக பங்களிப்பை தந்தார்கள். அவர்களுக்கு ஒருவருக்கு நான் நன்றி சொல்ல நேரம் பத்தாது. ஆகவே ஒரு சிலருக்கு மாத்திரம் நன்றி சொல்லி நான் கடந்து செல்ல விருப்பப்படுகிறேன். நம்முடைய 2020ஆம் ஆண்டில் நாம் அநேக விதமான காணிக்கைகளை நம்முடைய பிள்ளைகள் வெளிநாடுகளிலிருந்தும் வெளி ஊரிலிருந்தும் நம்முடைய திருச்சபையிலிருந்தும் உதாரணத்துவமான சிறப்பான காணிக்கைகளை கொடுத்து
நம்முடைய திருச்சபையின் செலவினங்களை தாங்கும்படியாகவும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஏதுவாகவும் சிறப்பான காணிக்கைகளை கொடுத்தீர்கள். குறிப்பாக அந்த கொரோனா லாக்டவுன் நேரத்தில் நிவாரண உதவிகளுக்காக அநேக பிள்ளைகள் மனோவந்து நீங்கள் காணிக்கைகளை கொடுத்தீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் திருச்சபையின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல் திருச்சபையின் 2020ஆம் ஆண்டுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சிரமம் பாராமல் மிகவும் சிறப்பாக செய்து கொடுத்த நிர்வாகக்குழு உறுப்பினர்கள், அதன் ஒவ்வொரு துறையின் பொறுப்பாளர்களுக்கும் அதை உதவி செய்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் நம்முடைய திருச்சபையின் ஒவ்வொரு காரியங்களையும் மிக சிறப்பாக செய்து நம்முடைய ஆராதனையை ஒழுங்காக செய்து அனைத்தையும் மிகவும் நேர்த்தியாக செய்து கொடுத்து கொண்டிருக்கின்ற போதர் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்துக்கும் நம்முடைய திருச்சபையின் சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் இரவு உணவை மிகவும் சிறப்பாக நமக்கு அமைத்து கொடுத்தார்கள். திரு மூப்பர் காலஞ்சேந்த ஐசக் அவர்களுடைய நினைவாக சகோதரர் கிங்ஸ்லி, சகோதரர் சிம்சன் குடும்பத்தார்கள் மிகவும் சிறப்பான இரவு உணவை நமக்கு கொடுத்தார்கள். அவர்களுக்கு நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோல் காலை உணவை நமக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கும் திரு எம்எல்ஏஸ் திருமதி ஜெபராணி அவர்களுடைய குடும்பத்திற்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியும் வாழ்த்துதலையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல் வெளியில் அலங்காரம் செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு திரு ஜோடி அவர்கள் தலைமையில் அநேக பேர் இதை செய்திருக்கிறார்கள். திரு ஜெயராஜ் பேர், திரு சோமசுந்தரம், திரு நெல்சன், இப்படியாக திரு ரமேஷ் போன்றவர் இன்னும் அநேக பேரை இந்த தடவை நம்ம பேரை சொல்லிக்கொண்டே போக முடியாது. அந்த அளவுக்கு வாலிபர்களும் முதியோர்கள் உற்சாகமாக தங்களுடைய பங்களிப்பை கொடுத்தார்கள். அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் நாம் இங்கு சிறப்பான உள்ளலங்காரம் செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கு திருமதி ஜெபஜயா அவர்கள் தலைமையில் வாலிப பிள்ளைகள் மிகவும் சிறப்பாக இதை இரவு முழுவதுமாக இருந்து பங்களித்து அதை செய்து முடித்தார்கள். அவர்களுக்கும் அவர்களோடு உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு இந்த பூக்களை வாங்குவதற்காக சுமார் 5000 ரூபாய் அளவுக்கு பூக்கள் வாங்குவதற்காக திருமதி புஷ்பராணி அவர்களுடைய மகள் டோனா அவர்கள் மனமுந்து காணிக்கையாக இதை கொடுத்திருக்கார்கள். அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் இரவு பட்டாசு வெடிக்கப்பட்டது. அந்த பட்டாசு திரு செல்வன் காட்வின் செல்வகுமார் தலைமையில் அநேக பிள்ளைகள் இதில் காசு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெயரை சுருக்கமாக வாசித்து விடுகிறேன். காட்வின், காட்சன், நவீன், சஞ்சய், ஜெரில், ஜிகினா, ஆசிரியா, ஆலின், ஜெரிஷா, ஓஸ்வின், செர்வின், ஆனந்த், எபின், எட்வின், டெரின், பென்சம், ராபி சுந்தர் சிங், சோபியா, ஜோன்ஸ், ஜெர்லின் பால், மோசஸ், ஜெயராஜ் போன்றோர் சிறப்பாக காணிக்கைகள் கொடுத்து அந்த காரியத்தை உற்சாகமாக செய்த பிள்ளைகளுக்கும் நான் திருச்சபையின் சார்பாக நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் இன்றைய சிறப்பாக ஆராதனைகளுக்கு இங்கு கூடும்படியாக பிரயாசப்பட்டு வெளியூரிலிருந்து வந்திருக்கும் திருச்சபை பிள்ளைகளையும் விருந்தினர்களையும் அதுபோல் பேச்சுப்பாறை திருச்சபையில் வந்திருக்கும் பிள்ளைகளையும் நாங்கள் நன்றியோடு வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல் இந்த தடவை மிகவும் சிறப்பாக ஒளி அமைத்து கொடுத்த சகோதரர் பிரகாஷ் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே விடுபட்ட யாராக்கு அனைவருக்கும் நான் திருச்சபையின் சார்பாக நன்றியை வாழ்த்துதலையும் சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய நல்ல ஆராதனை முடிவுக்கு விதமாக நாம் யாவரையும் இருந்து 537வது பாடலில் பாடி நாம் கடந்து செல்வோம். பாடல் எண் 537. சீரியஸ் நாதனுக்கு ஜெயமங்கலம்
அது திருத்துவநாதனுக்கு சோமுழங்கள் தொடங்கும் 537வது பாடலை யாவரும் பாடி நாம் கடந்து செல்வோம். நாதனுக்கு ஜெய மங்களம், ஆதி திருத்துவநாதனுக்கு சுபமங்களம். பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, சுநாதனுக்கு ஜெய மங்களம், ஆதி திருத்துவநாதனுக்கு சுபமங்களம். ஆதிசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். நீதிபரன் பாலனுக்கு நித்திய குலாலனுக்கு, நீதிபரன் பாலனுக்கு நித்திய குலாலனுக்கு, ஓதும் மனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு, ஓதும் மனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு, சுநாதனுக்கு ஜெய மங்களம், ஆதி திருத்துவநாதனுக்கு சுபமங்களம். வானாபிமானனுக்கு வாணனுக்கு மங்களம், வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம். காணாதல் நீருக்கு கன்னிமரி சேயனுக்கு, காணாதல் நீருக்கு கன்னிமரி சேயனுக்கு, கோலார் சகாயனுக்கு குருபெத்தலேயனுக்கு, கோலார் சகாயனுக்கு குருபெத்தலேயனுக்கு, சீரேசுநாதனுக்கு ஜெய மங்களம், ஆதி திருத்துவநாதனுக்கு சுபமங்களம். 10 லட்சணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம், பரம பதத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம். சத்திய விசாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு, சத்திய விசாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு, பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு, பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு, சீரேசுநாதனுக்கு ஜெய மங்களம், ஆதி திருத்துவநாதனுக்கு சுபமங்களம். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்புள்ள பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காலையிலிருந்து இதுவரையிலும் உம்முடைய தேவக்கரம் எங்களோடு கூட இருந்து நாங்கள் பாடின பாடல்களினாலே உம்மை மகிமைப்படுத்தவும், ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் எங்களுடைய விண்ணப்பங்களை நாங்கள் வைக்கவும், ஆண்டவர் எங்களுக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இலக்கை அடைவதற்காக நீர் அறிவிப்பவர் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை செய்தீர். அதற்காக உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த நேரத்தில் உம்முடைய சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வகையிலே அவர்கள் நடந்து கொள்வதற்கு தேவன் நீர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட உம்முடைய தேவ கரத்தினாலே அவர்களை தாங்கி ஆண்டவர் வழிநடத்துவீராக. இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் ஆண்டவர் ஆசீர்வதித்து தம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளும். இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இந்த புது வருஷம் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தையும் சேமத்தையும் கொண்டு வரும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தாரும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு குடும்பத்திலும்
தனிப்பட்ட வாழ்க்கையிலே நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று சீரும் சிறப்புமாக தம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து உம்முடைய வருகைக்கு அவர்கள் எப்பொழுதும் காத்திருக்கும்படியாய் ஆண்டவர் எங்களுக்கு கிருபைகளை தாரும். இன்னும் இந்த நேரத்திலும் பல ஊர்களிலிருந்து பல தூரமான இடங்களிலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து இந்த இடத்திலே வந்து இந்த ஆராதனையிலே கலந்து கொள்வதற்காக தம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். மீண்டும் இந்த நாளிலே அவர்கள் தூரமாக போக வேண்டியவர்கள் தன்னுடைய பயணத்தை அவர்கள் தொடரும் பொழுது உம்முடைய தேவக்கரம் அவர்களோடு கூட இருக்கும்படியாய் ஆண்டவர் எங்களுக்கு கிருபைகளை தாரும். பரிசுத்தம் உள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய லட்சியத்தின் அறிவிப்பாக ஆண்டவர் அறிவித்து லட்சியத்திலே நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தாரும். பரலோக அழைப்பை ஒருபோதும் மறவாமல் அந்த அழைப்பின்படி நடக்க கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும். ஆந்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியா. இப்போதும்மை தேடி வந்து மனதார போற்றினார். என் வாழ்வினில் களித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஆமென்.